இங்க ஒரு கொரில்லாவ இடம் மாத்துறதுக்காக அத ஒரு லாரில கூட்டிட்டு போறாங்க. போயிட்டு இருக்கும்போதே அந்த லாரி பஞ்சர் ஆயிருது. அந்த டிரைவரும் எவ்வளவோ ட்ரை பண்றான். அந்த டயர மாத்தவே முடியல. உடனே அந்த கொரில்லா என்னைய தொறந்து விடு நான் மாத்துறேன்னு சொல்லுது. இவனும் ஃபர்ஸ்ட் சிரிச்சுட்டு அத தொறந்து விடுறான். அந்த கொரில்லாவும் வந்து டயர ஈஸியா மாத்திட்டு போயிருது. அந்த டிரைவரும் கொரில்லாவ கேஜ்ல அடைச்சு கூட்டிட்டு போறான். போயிட்டு இருக்கும்போதே மறுபடியும் வண்டி ஸ்டாப் ஆயிருது. கடுப்பான அந்த கொரில்லா நான் வந்து வண்டிய தள்ளுறேன்னு சொல்லிட்டு இறங்கி வண்டிய தள்ள ஆரம்பிக்குது. வண்டி ஸ்டார்ட் ஆன உடனே அந்த டிரைவர் கொரில்லாவ கூட பார்க்காம வண்டி எடுத்துட்டு போயிடுறான். அந்த கொரில்லாவும் லாரிய விரட்டிக்கிட்டே போகுது. அத பிடிக்க முடியாதனால பின்னாடி வந்த ஒரு சைக்கிள் எடுத்துக்கிட்டு அந்த லாரிய ஃபாலோ பண்ணுது. எப்படியோ அந்த கொரில்லாவும் அந்த சைக்கிளை வச்சு அந்த லாரிய புடிச்சிருது. ரோட்ல போற எல்லாருமே இந்த கொரில்லா சைக்கிள் ஓட்டுதுன்னு சொல்லி ஆச்சரியமா பாக்குறாங்க. ஆனா அந்த லாரியோட டிரைவர் ஃபியூல் ஸ்டேஷன்ல போய் ஃபியூல ஃபில் பண்ணிட்டு காசு கொடுக்க முடியாதனால அந்த கொரில்லாவை வச்சு டான்ஸ் ஆடி பாட்டு பாடி எப்படியோ பணத்தை சேர்த்துறான். இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கும்னா அந்த கொரில்லா வந்து ஒரு கொரில்லாவே கிடையாது. அது ஒரு மனுஷன். அவன் பேங்க கொள்ளையடிச்சிட்டு எப்படி தப்பிக்கிறதுன்னு நினைக்கும் போது ஒரு பொண்ணு அவனுக்கு கொரில்லாவை வேஷம் போட்டு தப்பிக்கிறதுக்கு ஒரு ஐடியா கொடுத்திருப்பா. அதனால இவன் கொரில்லா மாதிரி நடிக்க ஆரம்பிக்கிறான்.